இதைத்தான் இப்போ இருக்கிற அரசு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை உழவர்களுடைய முதன்மை கோரிக்கை இருக்கிறது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது 6 லட்சம் கோடியில் 1.5 lakh crores, 1.5 லட்சம் கோடி வேளாண் துறைக்கும் அதை சார்ந்த துறைக்கும் பார்த்தீங்கன்னா நடப்பாண்டில் நிதிநிலை அறிக்கையில் 6 லட்சம் கோடியில் 1.5. வேளாண்மை நீர்வளத்திற்கு மட்டும் 93,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் வேளாண்மை சார்ந்த கால்நடைத்துறை, பால்வளத்துறை, மீன் வளத்துறை, கூட்டுறவு துறை, உணவுத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை ஆகியவற்றில் வேளாண்மை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்காக மட்டும் 57,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது அந்த மொத்தத்தையும் சேர்த்து மொத்தமாக 1.5 lakh crores. இதில் என்னென்னா குறுவை சாகுபடிக்காக இப்போ உங்களுக்காக தெரியும், மேட்டூர் அணை வந்து ஜூன் 12ஆம் தேதி திறக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் திறக்கலை. இன்னைக்கு ஜூலை 20, இன்னைக்கு வரைக்கும் திறக்க முடியல. இது குறுவை சாகுபடி கடந்த மாதம் செஞ்சுருக்கணும், அது செய்யலை. கொஞ்சம் தான். கடந்த ஆண்டு 6 லட்சம் ஏக்கர், இன்னைக்கு இந்த வருஷம் 2 லட்சம் ஏக்கர் கூட போகாது. அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சம்பா தயார் நிலையில் இருப்பாங்க, தயார்படுத்திட்டு இருப்பாங்க சாகுபடிக்கு. ஆனால் இப்போது குறுவை சாகுபடிக்கு செலவு கருத்தில் கொண்டு ஏக்கருக்கு 5,000 சிறப்பு மானியம் வழங்கப்படும். குறுவை சாகுபடிக்கு ஒரு ஏக்கருக்கு. நிலத்தடி நீர் ஆதாரம் இல்லாத பகுதிகளில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படாததால் ஏற்படும் இழப்பை கருத்தில் கொண்டு உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். அதாவது அதில் வந்து நீர் வராத பகுதியில் உழவர்களுக்கு ஏக்கருக்கு 12,000 இடுபொருள் மானியம் வழங்கப்படும். அதிகபட்சமாக 3 ஏக்கருக்கு 36,000 வழங்கப்படும். இது எல்லா பட்ஜெட்டும் நாங்கள் சொல்லிட்டு தான் வரோம். 12,000 ரூபாய் ஒவ்வொரு உழவருக்கும் கொடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு 3 ஏக்கருக்கு வந்து 36,000. இது இல்லாமல் மத்திய அரசு கொடுக்குற 6,000 சேர்த்தா 42,000 ரூபாய் வரும். முக்கியமான எங்கள் பட்ஜெட்டில் முக்கியமானது என்னென்னா பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி. அரசே கடனை செலுத்தும். கூட்டுறவு வங்கிகளில் இருந்து உழவர்கள் வாங்கிய பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இதற்கான தொகையை அரசே வெளிச்சந்தையில் இருந்து கடனாக வாங்கி கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தும். இது வந்து ஒரு 4 தவணையாக செலுத்துவோம். ஏன்னா அந்த கடனை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கும். அதை வந்து ஒரு 3-4 தவணையாக நாங்கள் வங்கிகளுக்கு நாங்கள் செலுத்தி விடுவோம். இதைத்தான் இப்போ இருக்கிற அரசு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை உழவர்களுடைய முதன்மை கோரிக்கை இருக்கிறது. அது இல்லாமல் பொதுத்துறை வங்கிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களில் 1 லட்சம் வரையிலான தொகையை அரசே ஏற்றுக்கொண்டு நேரடியாக செலுத்தும். இப்போ மகாராஷ்டிராவில் 55 லட்சம் உழவர்களுக்கு பயனுள்ளதாக 36,000 கோடி அதில் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து கூட்டுறவு மட்டுமில்லை, வங்கி கடன், தேசிய வங்கி கடன் எல்லாம் அதில் வாங்கின அத்தனை கடன்களும் பொது வங்கிகள் வாங்கின கடன். அதே போன்று இங்கே நாங்களும் வந்து பொதுத்துறை வங்கிகளில் வேறு கடனில் 1 லட்சம் வரைக்கும் நாங்கள் அரசு கட்டோம். கூட்டுறவு வங்கிகளில் உழவர்கள் பெறும் குறுகிய கால கடன்களுக்கு 10 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். 1 லட்சம் கடன் வாங்கினால் அது 90,000 திருப்பி செலுத்தினால் போதும். இதுக்கு பிறகு கூட்டுறவு வங்கிகள் பிறகு வாங்கிய கடன்களை. பாமக தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றும் வகையில் வேளாண் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 24,000 உரிமை தொகை வழங்கப்படும். இது 3 தவணைகளில் வழங்கப்படும். ஏன்னா கடந்த ஆட்சியில் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கினார்கள். இப்போ உழவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும். எங்களுடைய பட்ஜெட்டில் அதில் வந்து கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் 3 தவணையாக. உழவர்களின் வாரிசுகளுக்கு முதுநிலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும். தனியார் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு இக்கட்டணத்தை அரசே செலுத்தும். அதாவது 2023-24, 24-25 ஆகிய ஆண்டுகளில் வேளாண் துறை வீழ்ச்சி அடைந்ததால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்திக்கு ஜிஎஸ்டிபியில் அத்துறையின் பங்களிப்பு வெறும் 2.99 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. அதாவது அக்ரிகல்ச்சரல் செக்டருடைய ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.99% தான் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில். அதாவது
தமிழ்நாட்டில் 3/2 பங்கு மக்கள் வேளாண் துறை சார்ந்தவர்கள், உழவர்கள் மற்றும் உழவுத்துறையை சார்ந்தவர்கள். அதாவது nearly 63% of the people of Tamil Nadu are agricultural or agriculture related. ஆனால் அவங்களுடைய ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 2.99%. இது எவ்வளோ, அதாவது அப்போது அவங்களுக்கும் இது ஒன்றுமே இல்லை, வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டுக்கும் வளர்ச்சி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய நிலைப்பாடு அந்த 2.99%லேருந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இது கொஞ்சம் கடினமானது தான், ஆனாலும் அடுத்த 3 வருஷத்தில் 20% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எங்களுடைய இலக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம். வேளாண் துறை லாபகரமாக மாற்றுதல், ஆண்டிற்கு குறைந்தது 6 விழுக்காடு வளர்ச்சியை எட்டுதல் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரை வல்லுநர் குழு அமைக்கப்படும். இப்போ இன்னைக்கு வந்து வேளாண் துறைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3%, 2%. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 years திமுக ஆட்சியில் -3%, -2.5%ல் போச்சு வேளாண் வளர்ச்சி. கடைசி, அதாவது 2022, 23, 23, 24 2 வருஷமும் மைனஸில் போச்சு வேளாண் வளர்ச்சி. கடைசி வருஷம் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஆனாலும் எங்களுடைய இலக்கு வந்து 6% growth இருக்கணும், அக்ரிகல்ச்சரல் growth இருக்கணும். முக்கியமான கோரிக்கை, இது உழவர்கள் காலகாலமாக வைக்கிறது கோரிக்கை வந்து நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாய். 100 கிலோ நெல் வந்து 3500 ரூபாய்க்கு கொடுக்கணும். இப்போ வந்து 2500 ரூபாய் தான் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி கரும்புக்கு டன்னுக்கு வந்து 5000மாக ஒரு டன்னுக்கு உயர்த்தப்படும். இப்போ கரும்புக்கு 3500 தான் கொடுத்துட்ருக்குறாங்க. வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் செய்வதற்காக தனி வாரியம் ஏற்படுத்தப்படும். இது முக்கியமானது, தனி வாரியம் கொள்முதல். ஏன்னா அத்தனை விளைபொருட்களுக்கும் கொள்முதல் ஆணையம், தனி வாரியம். நெல் உள்ளிட்ட விளைபொருட்கள் கொள்முதல் செய்ய 6000 நிலையங்கள் அமைக்கப்படும் புதியதாக. ஏன்னா இப்போ இன்னைக்கு டெல்டாவில் நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கங்கே கொட்டி வச்சிருக்கிறாங்க மூட்டைங்களை. பாதுகாப்பு கூட இல்லை, அந்த மூட்டை ஷீட்டு கூட கிடையாது. இப்போ மழை பெஞ்சதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம், கும்பகோணத்தில் கிட்டத்தட்ட 36,000 மூட்டை நெல் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேயே அப்படியே மக்கி முளைச்சிருக்கு. கடந்த ஆண்டு லட்சக்கணக்கான மூட்டை நெல் வந்து முளைஞ்சி அது அழுகி போயிட்டு ஒரு சூழல் இருந்திருக்கு. அதை தவிர்க்கலாம். ஏன்னா இப்போ 2 கட்சியும் 60 வருஷமாக ஆண்டுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, இவங்க இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அவங்களால தோல்வி என்பது நீர்ப்பாச திட்டம் ஒன்று, 2வது என்பது கொள்முதல் செய்கின்ற விளைபொருட்களை பாதுகாக்க முடியாத ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு சூழல். எவ்வளோ சிரமப்பட்டு விவசாயிகள் வந்து விவசாயம் வந்து விளைக்கிறாங்க விளைபொருட்களை, அதை கொள்முதல் செய்து அதை பாதுகாக்க முடியல. சேமிப்பு கிடங்குகள் இல்லை, கொள்முதல் நிலையங்கள் சரியான இல்லை, அது போதுமானதே இல்லை. அடுத்தது, கொள்முதல் பணிகளை மேற்கொள்ள 38,866 பருவகால பணியாளர்கள் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள். 12,000 பணியாளர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள். அல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து வகையான வேளாண் விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக்கும் வகையில் வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் விலை நிர்ணயம் மற்றும் கொள்முதல் சட்டம் 2026 இயற்றப்படும். இது ஒரு சட்டம் ஒன்று. ஏன்னா இந்த சட்டம் ஏற்றிட்டா விவசாயிகளுடைய அத்துணை விளைபொருட்களும் அரசாங்கமே கொள்முதல் செய்யலாம். அது கொள்முதல் செய்யணும்னா அதுக்கு தனியாக முதல்ல வந்து குறைஞ்சபட்ச ஆதரவு விலை ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம நிர்ணயம் பண்ணணும். இப்போ மத்திய அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கிறது ஒரு சில பொருட்கள் தான். எங்களுடைய நோக்கம் வந்து ஈவன் காய்கறிக்கு பண்ணணும், பூக்கு பண்ணணும், அத்துணை விளைபொருட்கும் விலை நிர்ணயம் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை. சிலது வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு இல்லை, சிலது கொஞ்சம் அது ஒரு ப்ரைசிங் இண்டெக்ஸ் ஒன்று பண்ணணும். அது